சென்னை பிளே ஆஃப் ஆகி ஃபைனலுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்த ஒரு விஷயம். பட் இப்போ உல்டாவா அடிச்சு கேகேஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச், ஐ திங்க் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படிங்கிறத டிசிஷன் வந்து முடிஞ்சிருக்கு. பட் எனிவேஸ் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்ச் வந்து நடக்க போகுது. இன்னைக்கு 7:30 மேட்ச் அப்படின்னு நினைக்கிறேன். ரிலேட்டடா நீங்களும் நானும் பேசக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். எனிவேஸ் இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் விசஸ் கேகேஆருக்கு இன்னைக்கு வந்து ஃபைனல். டுடே வந்து ஒரு ஈவினிங் வந்து ஒரு 7:30 வந்து மேட்ச் வந்து ஆரம்பிக்கும் போது எப்பயும் போலதான் மோர் தென் வந்து டிஆர்பி வந்து எகுரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஜியோ சினிமாலையும் இருக்கட்டும், இன்க்ளூடிங் டிவியில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல தெரிக்க போகுது அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. பட் ஆனா இன்னைக்கு யார் ஜெயிப்பா யார் ஜெயிக்க மாட்டா, ரெண்டு டீமே ஒரு டஃப்பான ஒரு டீம். பட் ஆனா ஃபேன் பேஸ் இன்னைக்கு யாருக்கு அதிகம்னு பார்த்தோம்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான் வந்து அதிகமா இருக்கும். அது இன்க்ளூடிங் நம்ம சேப்பாக்கத்துல நம்ம சென்னையில் நடக்க போகுது. வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட்ஸ் அண்ட் வீடியோக்குள்ள போவோம். என்ன அப்படிங்கறத டீடைல் எக்ஸ்பிளைன் வந்து பார்க்க போறோம். ஹாய் ஹலோ கதம் அண்ட் ஜி ஹச். ஃபர்ஸ்டே ஓட் பண்ணிருங்க யார் ஜெயிப்பா அப்படிங்கறது, எஸ்ஆர்ஹெச்ஆல கேகேஆரா ஓட் பண்ணுங்க. கீழே நீங்க கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க யார் ஜெயிப்பா யார் ஜெயிக்க மாட்டா அப்படிங்கறத. பட் ஆனா மோர் தென் இந்த ரெண்டு டீமுக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலா விளையாடுவாங்க. பட் ஆனா கேகேஆர் சைட்ல வந்து பேட்ஸ்மேனும் பவுலரும் கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். பட் ஆனா இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா நடராஜன், புவனேஷ்குமார் மோர் தென் இவங்களுக்குமே இந்த நல்ல ஒரு காம்ப்ளீட் டஃப் வந்து கொடுப்பாங்க. பட் ஆனா ஸ்பின்னர்ஸ் மட்டும் கொஞ்சம் 2 பேர் தான் வந்திருக்காங்க. கேகேஆர் சைடில் ஒரு 3 பேர் சம்திங் கிட்ட வந்திருக்காங்க. எனிவேஸ் இதை வச்சாலும் சரி. பட் ஆனால் இங்க இருக்கக்கூடிய டீம் வந்து இதுக்கு முன்னாடி இயர்ஸ் எல்லாத்துலயுமே இதுக்கு முன்னாடி வருஷங்கள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது, பட் ஆனால் இந்த 2024 வந்து ஹெவியாவே நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து சொல்ல முடியும். ஏன் என்ன ஒரு ரீசன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வருஷங்கள்ல அவ்வளோக்கா இவங்க வந்து இந்த மாதிரி வராத இந்த டீம்ஸ் வந்து. பட் ஆனா இந்த வருஷம் நல்ல ஒரு காம்படிஷன்ல நல்ல ஒரு எப்படி சொல்லலாம் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் ஆனா இந்த ரெண்டு டீமுக்கும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மோர் தென் எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான் வந்து ஃபேன் பேஸ் வந்து அதிகமா இருக்கு. இன்னைக்குமே நீங்க வந்து பாருங்க சேப்பாக்கத்துல உள்ள விட ஆரம்பிச்ச உடனே மோர் தென் இப்பயே வந்து உள்ள விட ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ எடுக்கும் போது 2:30 சம்திங் வந்து ஆயிட்டு இருக்கு. எனிவேஸ் இது இந்த டைமே இந்த உள்ள விட்டுட்டு இருப்பாங்க. பட் ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்க வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாருங்க ஆரஞ்சு கலர் தான் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கெஸ். அதுதான் அதிகமா இருக்கும் ஏன்னா ஃபேன் பேஸ் அவங்களுக்கு தான் வந்து அதிகமா இருக்கு. பட் மேட்சுக்குள்ள இன்னைக்கு என்ன நடக்கும் என்ன நடக்காது அப்படிங்கிறது இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். யார் ஜெயிப்பா யார் ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கறத ஓட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம இப்ப ஓட் பண்ணலாம் போய் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போய் கீழே போய் வந்து ஓட் பண்ணிருங்க. எஸ் ஆர் நோவா, எஸ்ஆர்ஹெச் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா, இல்ல கேகேஆர் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படிங்கறத கீழே வந்து மறக்காம வந்து ஓட் பண்ணிருங்க. இப்ப இந்த ரெண்டு டீமுமே வந்து ஃபர்ஸ்ட் இங்க ஜெயிக்கக்கூடிய அதிக வாய்ப்புகள் வந்து எங்க இருக்கு அப்படின்னா டாஸ்ல தான் வந்து இருக்கு. இங்க சூஸ் பண்றவங்களுக்கு தான் இன்னைக்கு மேட்சோட என்ன நடக்கும் அப்படிங்கிறது டீடைல்டா எப்படி சொன்னா யார் ஜெயிப்பா ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது மோர் தென் வந்து அந்த டாஸ் வந்து ஒரு 50-50% வந்து முடிவு பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன் என்ன ஒரு ரீசன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் பேட்டிங் எடுக்கிறாங்களோ இல்ல ஃபர்ஸ்ட் யார் பவுலிங் எடுக்கிறாங்களோ இதுலதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. மோர் தென் அட்வான்டேஜஸ் வந்து என் கெஸ்ட்ல நான் சொல்றேன் எஸ்ஆர்ஹெச் வந்து வின் பண்றாங்க அப்படின்னா சூஸ் டு த பேட் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் பர்சனலா. ஏன் என்ன ஒரு ரீசன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் கொடுத்துட்டு அதை அதுக்கப்புறம் சேஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நினைப்பாங்க. ஒரு 7:30 வந்து மேட்ச் ஆரம்பிக்குது அப்படின்னா அடுத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முடிஞ்சு ஒரு 9:30 போல செகண்ட் ஹாஃப் வந்து ஆரம்பிக்கும். பனியும் கொஞ்சம் மஷ்டம் ஒழுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பால் ஒரு சில டைம் வந்து நிக்காது வழுக்கும் செய்யும் அப்படிங்கிற ஒரு சில காரணங்கள் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் யார் எடுக்கிறாங்களோ பேட்டிங்கு மோர் தென் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கறத நான் பர்சனலா நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஐடியா என்ன, உங்களோட விஷயங்கள் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம வந்து சொல்லுங்க. அதை தாண்டி இந்த ரெண்டு டீமுமே வந்து ஒரு இந்த வருஷத்துல ஒரு டஃப்பான ஒரு டீம் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலுக்கும் வந்துட்டாங்க. இந்த பக்கமும் சுனில் நரேன் ஆக்சுவலா வந்து இதுக்கு முன்னாடி மேட்சஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடி வருஷங்கள்ல விளையாண்ட மேட்சஸ்ல கூட இந்த 2024 வந்து பேக் டு த ஃபார்ம் சரியான ஒரு ஃபார்ம்ல வந்து இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். ஐ திங்க் ஒரு 100 அடிச்சது அந்த ஒரு மேட்ச் எல்லாம் வந்து நீங்க பார்க்கும்போது அல்டிமேட்டா இருந்துச்சு. எல்லா பாலுமே வந்து பறந்துச்சு. பட் ஆனா இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த பக்கம் வந்து ஆல்ரவுண்டரா தான் வந்து இருப்பாரு நினைக்கிறேன். ஐ திங்க் ஓப்பனர்ஸ் வந்து இப்ப வந்து இறக்கி விட்டுறாங்க. முன்னாடி வந்து போன வருஷங்கள்ல வந்து இப்படி சொல்லலாம் கொஞ்சம் நடுவில் வந்து இறக்குவாங்க. பட் ஆனா இந்த 2024 ஓப்பனர்ஸ் வந்து அதிகமா இறக்கிறாங்க. பட் அங்க வந்து ஸ்டார்க் வந்து இருக்காரு, பவுலர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் இருக்காரு. எவ்வளவோ காசு கொடுத்து வந்து எடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரியா எத்தனை கோடி அப்படின்னு ஞாபகம் இல்லை. பட்
இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்ஸ்மேனுக்கு வந்து ஓவராலா எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். கிளாஸ் அண்ட் ஹெட் எல்லாருமே இருக்காங்க, ஹெட் முதற்கொண்டு. பட் பவுலிங் இந்த பக்கம் எடுக்கும் போது புவனேஸ்வர் குமார், நடராஜன் ஒன் ஆஃப் த கீப். இன்னைக்கு வந்து 2 பேர்த்துக்கிட்ட இருந்து பயங்கரமா எதிர்பார்க்கப்படக்கூடிய விக்கெட்ஸ் உண்டோ, எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விக்கெட்ஸ் அவங்க தான் எடுப்பாங்க அப்படிங்கறத நினைக்கிறாங்க. எடுப்பாங்கன்னா அவங்க மட்டும் எடுப்பாங்க சொல்ல வரல, அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கப்படுகிறது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி. பட் அதுவே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா பவுலிங்க்கு இந்த பக்கம் 3 ஸ்பின்னர்ஸ் கிட்ட வந்திருக்காங்க. பட் ஆனா இங்க 2 ஸ்பின்னர் தான் வந்திருக்காங்க நினைக்கிறேன் எஸ்ஆர்எஸ் சைட்ல. பாப்போம் இன்னைக்கு என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. இதை தாண்டி வந்து இன்னைக்கு யார் ஜெயிப்பா யார் ஜெயிக்க மாட்டா அப்படிங்கிற இந்த ஒரு விஷயங்கள் வந்து ஓட் பண்ணது யாருக்கு அதிகம் அப்படிங்கிறதையும் நான் அடுத்த ஒரு வீடியோல கண்டிப்பா நான் வந்து சொல்றேன். யாருக்கு நீங்க அதிகம் ஓட் பண்ணீங்க, யாருக்கு நீங்க அதிகம் ஓட் பண்ணல அப்படிங்கிறதையும் சொல்றேன், யார் ஜெயிப்பா அப்படிங்கிறதையும். பட் ஆனா இன்னைக்கு ஒரு டஃப்பான ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். KKR vs SRH. சென்னையில நம்ம சேப்பாக்கத்தில் நடக்குது. நிறைய பேர் டிக்கெட் எடுத்திருப்பீங்க, நிறைய பேருக்கு கிடைக்கல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இதுல நிறைய பேர் வந்து இந்த IPL அதுவும் நம்ம சேப்பாக்கத்தில் நடக்கக்கூடிய ஸ்டேடியம்ல இங்க வந்து டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபேக்கா ஸ்கேமா வந்து ஏமாந்துட்டீங்க. இது ஒரு உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். எனக்கு மட்டும் எப்படி சொன்னா நான் அப்படின்னு சொல்லல, பொதுவா எல்லாத்துக்குமே இது வந்து தெரியும். ஓப்பனா சொல்ல அப்படின்னா நிறைய பேர் வந்து ஏமாந்துருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச எனக்கு பர்சனலாவே வந்து ஆன்டி வந்து சொன்னாங்க இந்த மாதிரி காசை வாங்கிட்டு ஃபேக்கான ஒரு டிக்கெட் வந்து அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. மோர் தென் நீங்க ஆன்லைன்ல இந்த மாதிரி டிக்கெட் வந்து சேல் ஆகும் போது அது வந்து ஃபேக்கா இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு. நீங்க புக் பண்ணி பெர்சனலா நீங்க அதுல சைட்ல போய் புக் பண்ணிட்டு நீங்க புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, நான் அங்க வந்து சொல்ல வரல. பட் இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து நீங்க டிக்கெட் வந்து வாங்கும் போது சேஃப் இல்லை அப்படிங்கிறது நீங்க தான் வந்து யோசிக்கணும். நீங்க தான் வந்து கிளாரிட்டியா இருக்கணும். அது உண்மையான டிக்கெட்டா இல்ல ஃபேக்கான டிக்கெட்டா இல்ல ஸ்கேமான ஒரு டிக்கெட்டா இல்ல எடிட் பண்ண ஒரு டிக்கெட்டா அப்படிங்கிறத நீங்க தான் கெஸ் பண்ணணும். அதை வந்து கெஸ் பண்ணவும் முடியாது. ஏன் என்ன ஒரு ரீசனா QR நீங்க போய் ஸ்கேன் பண்ணும்போது தான் இது வந்து ஃபேக்கா ரியலா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிய வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு விஷயம். பட் ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த ஸ்கேம்ல இதுக்குன்னு ஒன் ஆஃப் த குரூப் இருக்கு, ஒன் ஆஃப் த ஒரு சர்க்கிளே வந்து இருக்கு. இந்த மாதிரி டிக்கெட் வந்து அவைலபிளா இருக்கு. அதை வந்து எடுக்கிறது வந்து ஒரு 2500 ரூபாயோ 4000 வந்து எடுத்து சேல் பண்றது பார்த்தோன்னா 10 ரூபா 12 ரூபா 20 ரூபா வரைக்கும் கூட வந்து சேல் பண்ணியிருக்காங்க. 20,000 வரைக்கும் கூட உண்மையிலே வந்து கஷ்டமா இருக்கு. அவ்வளவு காசு கொடுத்து வாங்கி ஏமாந்துடுறாங்க பாத்தீங்களா. அதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே. பட் இன்னைக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. எத்தனை பேர் ஏமாந்தீங்க அப்படிங்கிறது தெரியல. தயவு செஞ்சு சொல்றேன், உங்களுக்கு சைட்ல நீங்க போய் புக் ஆகி நீங்க பர்சனலா சைட்ல அபிஷியல் சைட்ல வந்து நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா அது மட்டும்தான் மோர் தென் வந்து இதுல வந்து சேஃபான ஒரு விஷயம். அதை தாண்டி உங்களோட க்ளோஸரா இருக்கிறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்களோட ரிலேட்டிவோ ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அப்படியே நீங்க அவங்க புக் பண்ணிட்டாங்க அப்படியே நீங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இல்ல அது வந்து ஃபேக் ஆயிருந்தா நீங்க அவங்ககிட்ட வந்து எதுவும் நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து எதுனாலும் ஆப்ஷன் எதுனாலும் கேட்டுக்கலாம். பட் யாருனே தெரியாத ஒரு முகம் தெரியாத ஒரு நபர் இந்த இன்ஸ்டால டைரக்டா எனக்கு டிஎம்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிக்கெட் வந்து ஆஃபீஸ்ல பண்றேன், நீங்க வந்து அமௌண்ட் மட்டும் சென்ட் பண்ணுங்க நான் பண்றேன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை மட்டும் கூட வாங்கிட்டு டிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட சென்ட் பண்ணாம இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நடந்த ஒரு விஷயங்கள் தான் பர்சனலா எனக்கு வந்து சொன்னாங்க ஒருத்தவங்க. அதான் நான் வந்து இப்போ வந்து ஓப்பனா சொல்றேன். இந்த விஷயம் முடிஞ்சிச்சு இன்னைக்கோட. பட் நெக்ஸ்ட் டைம் 2025ல யோசிச்சு ப்ராப்பரா வந்து புக் பண்ணுங்க. என்ன அப்படிங்கிறத ஒருத்தவங்க யார்கிட்ட வாங்கலாம் யார்கிட்ட வாங்கக்கூடாது, இது வாங்கினா கரெக்டா இருக்குமா இருக்காது அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணி. யாருன்னே தெரியாதவங்க டிஎம்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நீங்க இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க, இந்த குரூப்ல வாங்க, இதுல வந்து பாருங்க எனக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஏமாந்து போறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு. எனிவேஸ் அடுத்த தடவை வந்து சேஃபா இருக்கு. பட் ஆனா இன்னைக்கு இதுக்குள்ள பேக் டு த பாயிண்ட். SRH vs KKR என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது, வெயிட்டிங் ஃபார் த திஸ் டைம். ஐ மீன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு 7:30 வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னும் ஒரு 2:30 அப்படின்னா 2:40 ஆயிருச்சு. எனிவேஸ் டக்குன்னு வந்து டைம் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவேன். நீங்க யார் ஜெயிப்பா யார் ஜெயிக்க மாட்டா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்ச இந்த ஒரு விஷயம் வந்து நடக்காம போனது. சென்னை உள்ள வரலையே அப்படின்னு தான் ஈஸியா வந்து உள்ள வந்துருவாங்க, ஈஸியா ஃபைனலுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருந்தோம். பட் வந்து உல்டாவா மாத்தி விட்டுருச்சு. ஆனா 2025 கப்பு முக்கியம், கண்டிப்பா முக்கியம். பிகில் அது கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா அடிக்க தான் போறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. மறக்காம ஒரு என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபைட் எதுவும் பண்ணிக்காம ஜாலியா காமா வந்து பாருங்க. SRH vs சன்ரைசர்ஸ் vs KKR வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட்ஸ் அண்ட் மோர் தென் ஒரு 11:30 போல வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் டீப்பா மேட்ச் போகும்னு நினைக்கிறேன். டார்கெட் வந்து எவ்வளவு வைப்பாங்க அப்படிங்கறதையும் நீங்க சொல்லுங்க. நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன். இந்த பக்கம் சன்ரைசர்ஸ்க்கு எவ்வளவு டார்கெட் வைப்பாங்க,
இதுல எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க, இவங்க எவ்வளவு டார்கெட் வைப்பாங்க அப்படிங்கிறத சொல்றேன். என்னோட ஒரு பெர்சனலா சொல்றேன், எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு 200 அப்படின்னு நினைக்கிற அப்ராக்ஸா. இங்கேயும் தாண்டிச்சு அப்படின்னா ஒரு 210 அதிகபட்சம் ஒரு 230 வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்கோரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்திருக்கும் நினைக்கிறேன். நம்ம சேனல் சேர்க்கணும், மறக்காம பிடிச்சிக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னைக்கு மிஸ்லாம் ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா சோஷியல் மீடியாவில் கௌதமன் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து வரும், பெஸ்ட்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். அடுத்த மீட் பண்ணலாம். பாய்.